ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஷர்மிஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால். எஸ், இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியானுக்கு சர்ப்ரைஸ். எதுக்கு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எஸ், ரீசெண்டா ரியான் வந்து ஸ்போர்ட்ஸ் டேல நிறைய அவார்ட் வாங்கியிருந்தான். ஸோ அவனுக்கு வந்து நான் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ரியானுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த எக்ஸசரிஸ்ல ஏதாவது ஒண்ணு அவனுக்கு வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும்னு கேட்கும்போது ஷூ கேட்டான். ஷூ வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்கெச்சஸ் தான் பூமாவான்னு கேட்கும்போது அவர் பூமா தான் செலக்ட் பண்ணாரு. ஏன்னா ஆல்ரெடி அவர் ஸ்கெச்சஸ் வச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா பூமால ஷூஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து மால்ல சுத்தி பார்க்க கிளம்பியாச்சு. ஸோ இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா ஃபுட் கோர்ட் தாங்க. ஏன்னா பூமால நாங்க ஷூவை செலக்ட் பண்றதுக்கே ஆஃபடே ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலமோலயே இருந்தோம். ஸோ ஃபைனலி அப்பாவும் பையனும் 2 பேரும் சேம் கலர்ல சேம் பிராண்ட்ல ஷூவை செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வாங்கினதுல எனக்கு ஒரு ஷூ ஆஃபர் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 8000 rupees எனக்கு ஆஃபர் வந்துச்சு. ஸோ நீங்களும் ஃபீனிக்ஸ் மால் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா பூமா பிராண்டை செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க மாலை நம்ம சுத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபன் சிட்டிக்குள்ள இருக்கும். குட்டீஸ் எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தாலே ஃபர்ஸ்ட் போகணும்னு அடம் பிடிக்கிற ஒரே பிளேஸ் இந்த பிளேஸ் தான். அவங்கள இந்த பிளேஸ்க்கு நம்ம கூட்டிட்டு போகல அப்படின்னா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதனால நானும் இங்க வந்துட்டேன். சரி, நம்மளும் இப்ப என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு வந்து கிட்டத்தட்ட 3000 rupeesக்கு நான் ரீசார்ஜ் பண்ணிருக்கேன். கம்ப்ளீட்டா எல்லா கேமும் பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட இறங்கியிருக்கேன். எஸ், வாங்க விளையாடலாம். பின்னாடி பின்னாடி தள்ளு, பின்னாடி தள்ளு. இந்த பிளே ஏரியாலேயே நாங்க வந்து அடிக்ட் ஆன கேம் இது ஒண்ணுதாங்க. கிட்டத்தட்ட 10+ times வந்து இந்த கேமை நாங்க பிளே பண்ணிருப்போம். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா ஆடிட்டு இருந்தோம்.
இப்ப பார்த்தீங்கன்னா, மால்ல இருக்க அத்தன ஷோரூம்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு வர ஒரே ஃபேமிலி எங்க ஃபேமிலியா தான் இருக்கும். அவ்ளோ நேரம் ஆச்சுங்க. மால விட்டு வரவே மனசில்ல. எஸ். போற வழியில நாங்க ஏதாச்சும் ஹோட்டல் பார்த்துட்டு சாப்பிட்டு தான் போகணும்னு பிளான் பண்ணிட்டோம். டடா!